பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலிஹி வஸபி வசலிம். ஸலாம் அலைக்கு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குரான் தஃப்சீர் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி 77வது அத்தியாயமான சூரத்துல் முர்சலாத் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 1லேருந்து 50 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம 24வது வசனத்து வரைக்கும் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆஷிஃபாத்தி அஷ்ஃபா வன் நாசிராத்தி நஸ்ரா ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கா ஃபல் முல்கியாத்தி திக்ரா உதுரன் அவு நுதுரா இன்னமா துஅதூன லவாக்கிஹா ஃபைதன் நுஜூமு துமிஷத் வைதஷ் ஷமாஉ ஃபுரிஜத் வைதல் ஜிபாலு நுசிஃபத் வைதர் ருசூலு உஃபிதத் லிஅய்யி யௌமின் நுஸிலத் லியௌமின் ஃபஷர் வமா அத்ராக மா யௌமுல் ஃபஸ்ல் வைலு யௌமைதின் லில் முகத்திபீன் அலம் நுஹ்லிகல் அவ்வலீன் சும்ம நுத்பிஉஹுமுல் ஆখিরিன் கذلك நஃஅலு பில் முஜ்ரிமீன் வைலு யௌமைதின் லில் முகத்திபீன் அலம் நஹ்லுகுஹும் மின் மாஇன் மஹீன் ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரின் மகீன் இலா கதரின் மஅலூம் ஃபகதர்னா ஃபநிஅமல் காதிரூன் வைலு யௌமைதின் லில் முகத்திபீன். இந்த அத்தியாயம் மக்கால இறங்கப்பட்டது. அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மினாவில் ஒரு குகையில் இருந்தபோது வல் முர்சலாத் அவர்களுக்கு அருளப்பட்டது. அவர்கள் அதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நான் அவர்கள் வாயிலிருந்து அதை கற்றுக்கொண்டிருந்தேன். நிச்சயமாக ஒரு பாம்பு எங்கள் மீது பாய்ந்த பொழுது அவர்களுடைய வாய் அதை கொண்டு ஓதியதால் ஈரமாய் இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதை கொல்லுங்கள் என்றார்கள். உடனே நாங்கள் அதை துரத்தி கொண்டு சென்றோம். ஆனால் அது தப்பித்து விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதன் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டது போலவே உங்களுடைய தீங்கிலிருந்தும் அது பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதேபோல் இன்னொரு ஹதீஸு இமாம் அஹ்மத் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வழியாக இதை ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று ஓதுவதை கேட்டவுடன் அவங்க தாயார் சொல்கிறாங்க, என் மகனே, இந்த சூறாவை நீ ஓதியதன் மூலம் எனக்கு நீ நினைவுபடுத்தி விட்டாய். எனக்கு இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நான் கடைசியாக கேட்ட சூறா அப்படின்னாங்க. அவர்கள் இறப்பதற்கு முன் கடைசியாக மக்ரிப் தொழுகையில் ஓதிய சூறா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்தியாயத்தில் முதல் 7 வசனங்களில் வியக்கத்தக்க நுட்பமான முறையில் காற்றுகளை இயங்க செய்வது பின்வரும் விஷயத்திற்கான ஒரு சான்றாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது குர்ஆனும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எந்த இறுதி தீர்ப்பு நாள் வரும் என அறிவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாள் அவசியம் வந்தே தீரும். எந்த தீர்ப்பு நாளை குறித்து நீங்கள் எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு காண்பீங்கள், அப்போது அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று மக்காவாசிகள் அடிக்கடி சவால் விட்ட வண்ணம் இருந்தார்கள். வசனம் 8லிருந்து 15 வரை அவர்களுடைய இந்த சவாலை எடுத்து சொல்லாமலே அதற்கான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது பரிகாசம் செய்யும் ஒருவர் அதனை கொண்டு காண்பீங்கள் என்று கூறியவுடனே அதை கொண்டு வைத்து விடுவதற்கு அது ஒன்றும் விளையாட்டோ வேடிக்கையோ அல்ல. மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டி அவர்கள் அனைவருடன் விவகாரங்களின் குறித்து இறுதி தீர்ப்பளிக்கும் நாளாகும் அது. அதற்காக அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்திருக்கிறான். அப்போதுதான் அது வரும். மேலும் அது வந்துவிட்டாலோ அந்த நிராகரிப்பார்கள் அழிவுதான் மிஞ்சுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். வசனம் 16லிருந்து 28 வரைக்கும் தொடர்ந்து இறுதி தீர்ப்பு நாளும் மறுமையும் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் என்பதற்காக ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பின்வரும் விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. இறுதி தீர்ப்பு நாள் வருவது மறு உலகம் தோன்றுவது சாத்தியமானவைத்தான் என்றும் அது வல்ல இறைவனின் நுண்ணறிவுத்திறனின் தேட்டமாகும் என்றும் இந்த பேரன்மைக்கு மனிதனுடைய வரலாறு மட்டுமல்ல
அவனுடைய பிறப்பு எந்த பூமியில் அவன் வாழ்கிறானோ அந்த பூமியில் அமைப்பு ஆகிய அனைத்தும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தொடர்ச்சியாக அனுப்பப்படுபவை காற்றுகள் மீது சத்தியமாக, வேகமாக வீசுகின்றவை புயல் காற்றுகள் மீதும் சத்தியமாக, மேகங்களை பரவலாக பரப்பி விடுகின்றவை மழைக்காற்றின் மீதும் சத்தியமாக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுவோர் வானவர்கள் மீதும் சத்தியமாக, இதயங்களில் உபதேசத்தை போடுவோர் வானவர்கள் மீதும் சத்தியமாக, அந்த உபதேசம் மன்னிப்பாக அல்லது எச்சரிக்கையாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்வே ஆகும். இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது, மேலும் வானம் பிளக்கப்படும் போது, அன்றி மலைகள் தூசிகள் போல் பறக்கடிக்கப்படும் போது, மேலும் தூதர்களுக்கு தம் சமூகத்தாருக்காக சாட்சியம் கூற நேரம் குறிக்கப்படும் போது, எந்த நாளுக்காக இவையெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன? தீர்ப்புக்குரிய நாளுக்காகத்தான். மேலும் தீர்ப்புக்குரிய நாள் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? நம் வசனங்களை பொய்ப்பிப்பதற்கு அந்த நாளில் கேடுதான். முன்னோர்களின் குற்றவாளிகளை நாம் அழிக்கவில்லையா? பிறகு பின்னுள்ளவர்களின் குற்றவாளிகளையும் அவர்களை பின்தொடர செய்வோம். குற்றவாளிகளை இவ்வாறு தாம் நாம் செய்வோம். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். அற்பமான நீரிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா? பின்னர் அதனை பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பத்தில் ஆக்கி வைத்தோம், ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை. இவ்வாறு நாமே அதனை சிசுவாக அமைத்திருக்கிறோம். அமைப்போரில் நாமே மேலானவரோ ஆவோம். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொடர்ச்சியாக அனுப்பப்பட்ட காற்றுகள் மீது சத்தியம் பண்ணுறா, வேகமாக வர காற்று மீது சத்தியம் பண்ணி, மலக்குகள் மேலே சத்தியம் பண்ணி, இன்னும் உபதேசத்தை போடுற மலக்குகள் மீதும் சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நான் மறுமை வரும், அந்த நாளில் கண்டிப்பாக மலைகளில் தூசி போல் பறக்கடிக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படும். மேலும் அந்த நம் வசனங்களெல்லாம் பொய்ப்பிக்கிறவங்களுக்கு அந்த நாளில் கேடுதான்னு சொல்கிறா. அற்பமான நீர்லேருந்து தான் உங்களை நம்ம படைக்கவில்லையான்ட்டு அல்லாஹ் கேட்குறான். பின்னர் அதனை பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பத்தில் ஆக்கி வைத்தோம், ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைன்னு சொல்லிட்டு பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் நல்லா சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹும்ம அக்ஃபி பி ஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பி ஃபலிலிக அம்மன் சிவாக்க. யா அல்லாஹ், ஹலாலான பொருளை வழங்க, ஹராமிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. மேலும் உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் உன் அருளால் என்னை தேவையற்றவளாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எனது செவி புலனையும் பார்வை புலனையும் நான் அவற்றிலிருந்து பயனடையும் வகையில் சீராக்குவாயாக. மேலும் அவற்றின் நன்மையை நீடித்திருக்க செய்வாயாக. இன்னும் கொடுமை இழைத்தவனுக்கு எதிராக நீ எனக்கு உதவி புரிந்திடுவாயாக. அவனை எனக்காக பழி தீர்ப்பாயாக. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்தில் நன்மை அருள்வாயாக, மறு உலகத்திலும் நன்மை அருள்வாயாக. மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நான் உன்னிடம் மன்னிப்பையும் தீன் மற்றும் இம்மை மர்மை ஆகிய அனைத்து விஷயத்திலும்